வீடியோவில் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஜாவாவோட பேசிக்ஸ் என்ன, அது எப்படி ஒரிஜினேட் ஆயிடுச்சு, என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, கோடிங் கன்வென்ஷன்ஸ், என்னென்ன பேசிக் கோடிங் கன்வென்ஷன்ஸ் இருக்குது ஜாவா, அப்புறம் C++ ஜாவாக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்தராக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜாவா நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் JDK டவுன்லோட் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் லிங்க் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஜாவா SE16 லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் சொன்ன மாதிரி இருக்குது. பழைய வெர்ஷன்ஸும் இருக்கும். நம்மளுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜாவா SE16 வேணும்னா அதில் JDK டவுன்லோட்னு, ஸோ JDK டவுன்லோட் கொடுத்தோன்னா வரும். ஸோ இதில் எந்த சிஸ்டமுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ, லினக்ஸா, மேக்கா, விண்டோஸ். ஸோ விண்டோஸில் ஜாவா 16 இப்போதைக்கு 64-bit சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது, 32-bit சப்போர்ட் இல்லை. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் 32-bit சப்போர்ட்னா நம்ம பழைய வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும், லைக் ஜாவா 8 அந்த மாதிரி. ஸோ இந்த செட்டப் ஃபைல் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணியிருக்கு இந்த செட்டப் ஃபைல். நான் திருப்பியும் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்கிறதுனால ரீஇன்ஸ்டால் கேட்குது. ஸோ செட்டப் ஃபைல் ஆஸ் யூஷுவல் ஓப்பன் ஆனோடனே எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. சியில் தான் ஸ்டோர் பண்ணணுன்னு இல்லை. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே நம்மளோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடியல ஜாவாவில். இன்னும் நம்மளால் ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ ஏன்னு கேட்குறீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஜாவா கம்பைலர் தான் நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமை வந்து பில்ட் பண்ணி தரும். ஸோ அதை வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு JVM ரன் பண்ணோம். ஸோ அந்த ஜாவா கம்பைலர் நம்ம சிஸ்டமில் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஜாவா கம்பைலரோட பார்ட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அது எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் இப்போ நான் வெறும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு ஜாவா சீன் டைப் அடிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஜாவா கம்பைலர். இன்கேஸ் நம்ம சிஸ்டம் இந்த ஜாவா கம்பைலரை ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சுன்னா அது ரெக்கக்னைஸ் பண்ணிச்சு ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் நிறைய. ஸோ அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம சிஸ்டம் ஜாவா கம்பைலர் ரெக்கக்னைஸ் பண்ணுது, ஸோ நம்ம எடுத்து ஒர்க் பண்ணலான்னு. பட் இப்போ நான் இன்னும் அதை கான்ஃபிகர் பண்ணலை அந்த பார்ட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா ஜாவா C is not recognized as an internal or external command வருது. ஸோ நம்ம அதை பார்த்து கான்ஃபிகர் பண்ணணும். அந்த பார்த்து எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னா திஸ் பிசியில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸ், அதில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் போயிட்டு ஸோ இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். இதில் பாத்துன்னு ஒன்று இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம அந்த பாத்தை ஆட் பண்ணோம், ஜாவா கம்பைலரோட பாத்தை. அந்த பாத் எங்கே இருக்கோன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண லொக்கேஷனுக்கு போகணுன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் JDK bin. ஸோ இந்த பாத்தை தான் நம்ம சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் JDK வெர்ஷன் அதில் பின் ஃபோல்டர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பாத்தை காப்பி பண்ணி நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நியூ கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தணும். கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஜாவா சீன் ரன் பண்ணோன்னா எனக்கு கம்பைலர் ரெக்கக்னைஸ் ஆகிட்டு கம்பைலர் செட் ஆஃப் கமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நம்மளோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஜாவாவில் கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். தேங்க்யூ.